விம்மலிந்தானா திடீர்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு துணி போட்டு நின்றுந்தானா ரோட்டில். சின்ன வயசு துணி போடுறியா ஜாலியாக போட்டுன்னு சுற்றி இருந்தானா. ஒருத்தன் கேட்டானா, கெவின் அவன் பேர், சும்மாவே துணி போட்டு சுற்றுறிய, டான்ஸ் கீன்ஸ் ஆடுறது, எவ்வளோ நாள் சும்மாவே துணி போட்டு நின்றுப்பன்னு கேட்டானா. அப்படியா, சரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு சுமார் 4 மணி நேரம் ஆடுனுங்கிறானா. கெவினு, விமல், அர்ஜுன் எல்லாம் பார்த்துனுங்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க ஆடுனுங்கிறான், நம்ம ஆட விட மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு சும்மா அவன் பைத்தியம் ஆட்டம் நாளைக்கு பாரு என்ன ஆகுதுன்னு. சுமார் 55 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு, ஆடினேங்கிறானா. அப்பமா ஒருத்தன் வந்துங்க கேட்டுங்க, ஏடா 55 வயசு மட்டும் ஆடுன்னு இருப்ப நீ, ஆடினே அந்த முட்டியில் 2 கொட்டாங்கச்சி எகிரி ஓடுறாதுங்கண்ணா சொன்னானா. சரி வெறித்தனமாக வேறு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வேட்டி வெளியே வரல, ரூம்லேயே உட்காந்து யோசனை பண்ணுகிறான். கரெக்டாக சோறு துண்டுறான், திடீர்னு ஜூஸை குடிக்கிறான். அப்புறமா அப்படியே ரெடி அங்கேயே இருக்கிறான், வீட்லேயே இருக்கிறான், ரெடியாகி அவன் ஃப்ரெண்டுங்க வந்து பார்த்துன்னுக்குறானுங்க, பக்கத்தில் பார்த்துன்னுக்குறானுங்க. எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டுக்கிறான், பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டுக்கிறான். இவங்க தான் பாரு விமல், அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் சிசிடிவி கேமரா செட்டிங்காக போட்டு இவ்வளோண்டு பல்பு டைப்பில் போட்டு வச்சுக்கிறான் பெண்ணு உள்ள, இது சுவிட்ச் போர்டில் மாட்டி விட்டுக்கிறான். இவங்க பசங்க பார்த்துன்னுக்குறானுங்க சிசிடிவி கேமராவில். நான் பண்ணுகிறான், சோறு துண்டுறான், குளிக்கிறான், துணியை போடுறா, மேக்கப் போடுறான், கண்ணாடி போடுறான், உட்காந்துறான், உட்காந்து யோசனை பண்ணுறான் பண்ணுறான். திடீர்னு இவன் விமல் சிசிடிவி கேமராவில் பார்த்துருந்தான். இருறா பைத்தியம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுகிறான். என்னதான் பண்ணுவான் பார்க்கலாம், நாளைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை வெளியே வந்து தானே ஆகணும், பார்க்கலான்னு சொல்லிட்டு சுமார் 5 வருஷம் ஆச்சு வெளியே வரல, வீட்லேயே இருக்கிறான். அப்புறமா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டான் வெளியில். வந்து பார்த்தா சுமார் ஒரு 36,000 கோடி பேர் வந்துட்டுக்கிறாங்க, நின்றுக்கிறாங்க. இவன் பான்னு பார்த்துன்னு வந்துக்கிறாங்கலாம். நான் இது இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க. அப்புறமா ஆனாச்சு ஒருத்தான் கேள்வி கேட்டுனீங்கிறாங்க. ஒன்றதான் யாருமே கேள்வி கேட்காதீங்க, நானே ஒரு பதில் சொல்கிறேன், நானே ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுனிருந்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூக்கிடுங்க சொன்னான். நான் அவ்வளோ கேள்வி கேட்குறான், அவனையே கேள்வி கேட்குறான்.